அஸ்ஸலாமு அலைக்கும்மா. கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு உளுந்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கணும். இதெல்லாம் உளுந்து வறுத்ததுக்கப்புறம் பாதாம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவு, 2 ஏலக்காய், பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவு எல்லாத்தையும் மறுபடியும் லைட்டாக வறுத்துட்டு உளுந்து மட்டும் நல்லா வாசமாக வறுக்கணும். மற்றதெல்லாம் சும்மா சூடு வந்தால் போதும். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதை பவுட்ரு பண்ணிக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த பவுடரை சலிச்சுட்டு கிண்டி கொடுக்கலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் அப்படியே போட்டு நல்லா தண்ணி சேர்த்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். லிக்விடாக தானே குடிக்க போகிறோம். ஓரளவுக்கு அதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடுப்பில் வச்சு கிண்டணும். கிண்டி கொஞ்சம் நல்லா வேகிற அளவுக்கு கிண்டிட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை அவங்கவுங்க டேஸ்ட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு கரண்டி போடுறேன். 2 கரண்டி மாவு போட்டு ஒரு கரண்டி சர்க்கரை. ஒன்று இனிப்பு அதிகமாக வேண்டாம், அதிகமாக போட்டுக்கலாம். இதில் நெய்யில் தேங்காய் பூவை வறுத்து அதில் போட்டு